தியா, உன் கூட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இல்லை, இது எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருக்குது. என் ஒன் சைடில் அப்படியே போயிருமான்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண நல்லா இருக்குது. சரி, நம்ம ஏன் நம்ம பாஸ்ட்டை பத்தி பேசணும், ஃப்யூச்சரை பத்தி பேசலாமே. சரி, அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாமா? போலாமே. நீ என்னை லவ் பண்ணலன்னா நான் உன்னை லவ் பண்ணியிருப்பேன். ஐ நோ. ஹே தியா, ஆமா, யார் இவங்க? இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட். தியா, ஒரு நிமிஷம் வா, கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். சரி, போயிட்டு வா, இதில் என்ன இருக்குது? அடி, நீ லவ் பண்ற? ஆமாம், இவரை தான் நான் லவ் பண்ணுறேன். இவன் நல்லாவா இருக்கான்? எவ்வளவோ அழகான பசங்க உனக்கு லவ் பண்ணாங்க, அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமான உனக்கு ஓகேவா? என் பாஸ்ட் லைஃப் தான் உங்களுக்கு தெரியும்லடி. ஹலோ. ஹே தியா, உன்கிட்ட கொஞ்சம் நேரில் பேசணும். நம்ம எப்பயும் மீட் பண்ணுறதுக்கு சீக்கிரம் வா. சரி, ஓகே, பாய். இன்றைக்கே என்னன்னு பேசி முடிச்சிருவோம்டா, என்னால் முடியல. என்னன்னு பேசிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். சரி. என்னாச்சு? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுதுயா. இல்லை, எனக்கு புரியல. இதெல்லாம் முடிச்சுக்கலாம். சும்மா விளையாட்டுக்கு தானே இந்த விளையாட்டை பேசுறேன். பற்றிலாம் நான் ஒன்றும் பேசல, சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? உன்ட்டெல்லாம் சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. அப்போ இத்தனை நாள் நீ பண்ண லவ்லாம் பொய்யா? நான் ஒரு வேற பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த விஷயத்தை விடுனா எப்படி விட முடியும்? விட்டு தான் ஆகணும். உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் லவ் பண்ண முடியாது. உன்னோட ரிச்சாக லவ் பண்ண லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னதான் இப்போ சொல்ல வர? பிரேக்கப் உனக்கு எனக்கு செட் ஆகாது. பாய். வாடா போலாம். எல்லாம் என்னோட முடிஞ்சு. ஹே தியா, அழுதுட்டே வரா பாருங்கடி. என்னாச்சு? ஏன் அழுகுற? பிரேக்கப் பண்ணிட்டான். ஏன் என்னாச்சு? தப்பா பேசிட்டான், அதான் அடிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவன் நீ பப்ளிக்ல அடிச்சுக்க கூடாதுல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கல. ஏன் அப்படிலாம் இல்லப்பா. நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மௌனமா போனாய், ஒரு வார்த்தையும் சொல்லாமல். என் இதயம் மட்டும் இன்னும் உன்னை தேடுதே. கையை பிடித்த நாட்கள் கனவா என்று தோணுதே. சிரிக்க கற்ற மனசுக்குள்ள கண்ணீர் மட்டும் வாழுதே. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் நெஞ்சை மெதுவா கொல்லுதே. நான் கொடுத்த காதலுக்கு இதுதானா பதிலே? போகிறேன் உன் நினைவோடு. இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தான் என்னோட பாஸ்ட்டை பற்றி நல்லா தெரியுமே. அதில் கார்த்தின்னு ஒருத்தன் இருந்தான். எதுக்காக என் கூட இருந்தான்? வெறும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும். அவன் விட்டுட்டு போனப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட என் கூட இல்லை. ஆனால் விக்ரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட நின்னான். இப்போ என்னை லவ் பண்ணுறான். இப்போ சொல்லுங்க, விக்ரம் தப்பானவனா இல்லை நீங்களாம் தப்பானவங்களா? சாரி தியா. இப்போவாச்சும் நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கலரை வச்சு ஒரு பர்சனை என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போகலாமா?
தோலின் நிறத்தை வைத்து ஒருவரை தீர்ப்பிடும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இதயத்தை காயப்படுத்தலாம். ஒரு நொடி யோசியுங்கள். நிறம் ஒரு தோற்றம் மட்டுமே. மனிதம்தான் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். நம்புவோம்.